வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் உங்களை சந்தித்து பேசுவது என்பதே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. தற்பொழுது உலகமே ஒரு இடத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவினுடைய நகர்வு என்ன என்பதை மையப்படுத்தி தான். அதற்கு காரணம் என்னவென்றால், போர் நிறுத்தம் நடைபெற்றிருந்தன. இந்த போர் நிறுத்தம் தொடர்கிறதா, முடிந்து விட்டதா என்பதில் பெருங்கேள்வி இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தை வெற்றியை ஈட்டியதா, தொடர்ந்ததா, இனிமேல் தொடருமா என்கின்ற கேள்வியும் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வுகளையுமே உலகம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த போர் நிறுத்தத்தை மீறி அமெரிக்கா ஈரான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி அமெரிக்காவால் எடுத்து வைக்கப்படுகிறது. அமெரிக்கா அதை மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா நடத்த இருக்கக்கூடிய தாக்குதல் ஒரு பெரிய தாக்குதலாக மாறுமா? ஈரானுக்கு அது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குமா? இந்த கேள்வி எழும்பி இருக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் புடின் அவர்களோடு சுமார் ஒரு 90 நிமிடங்கள் பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது? இது ஈரானுடைய போரை மையப்படுத்தியதா அல்லது உக்ரைனுடைய போரை மையப்படுத்தியதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இதற்கு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த பேச்சுவார்த்தை மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தது. பல விடயங்களை நாங்கள் மனமிட்டு பேசிக்கொண்டோம். அதன் அடிப்படையில் நான் ரஷ்யாவிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றேன். உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும். அந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க ரஷ்யா முன்வர வேண்டும் என்று நான் அறிவித்திருந்தேன். அதை புடின் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். எனவே கூடிய விரைவில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் ஒரு நிறுத்தத்திற்கான ஒரு களத்தை நோக்கி நகரும் என்று ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் புடின் அவர்களோடு ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் என்கின்ற கேள்வி இருக்கிறது. இந்த உக்ரைன் போரை மட்டும் மையப்படுத்தி பேசினாரா அல்லது வேறு ஏதாவது செய்திகளை மையப்படுத்தி பேசினாரா என்கின்ற கேள்வி இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு தெளிவான பதிலை நாம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றன. அது என்ன நடந்திருக்கிறது என்றால், அமெரிக்கா ரஷ்யாவோடு பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஈரானை மையப்படுத்திய கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படி அமெரிக்கா செறியூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது என்கின்ற பொழுது அதில் ரஷ்யா அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அமெரிக்காவின் சார்பில் ரஷ்யாவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அமெரிக்கா இதை ஒத்துக்கொண்டு அல்லது ரஷ்யாவிடம் பேசியிருக்கக்கூடிய அந்த விடயத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒத்துக்கொண்டு ஒரு தெளிவான முடிவை எடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கு தயாராகி விட்டார்களா என்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. காரணம், இங்கு வேறு பல விடயங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா ரஷ்யாவோடு பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் மீது அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய தாக்குதலை மையப்படுத்திய விடயங்களை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். காரணம், பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிவிட்டது. 10 நிபந்தனைகளை எடுத்து வைத்த ஈரான் அதிலிருந்து பின்வாங்கவில்லை. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அணு ஆயுதங்கள் சார்ந்த விடயங்களில் ஈரான் ஈடுபடக்கூடாது என்பதை ஒத்துக்கொண்டு
அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டால் ஒழிய அமெரிக்கா பின்வாங்க போவதில்லை என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈரானை சுற்றி ஆபிரகாம் லிங்கன் போன்ற கப்பல்களை நிறுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தமட்டில் ஹர்மோஸ் நீரணையை கையில் வைத்திருக்கிறது. இந்த நீரணையை எங்களை மீறி யாரும் இதை பயன்படுத்த முடியாது என்பது ஈரானுடைய தெளிவு. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இதனால் உலகத்தில் எரிபொருள்கள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு பதவதைப்பு இருக்கிறது. எனவே தற்பொழுது அமெரிக்கா ஈரானை தாக்குவதை தவிர வேறு இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு அமெரிக்காவின் அதிபர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஈரானுடைய எல்கை பகுதிக்குள் நெல்லுங்கள், நாங்கள் தாக்குதல் நடத்துங்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலங்கள், மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையங்கள், அதுபோல மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை உருவாக்கம் செய்யக்கூடிய தொழிற்சாலை நிறுவனங்கள், இவைகள் மீது நீங்கள் தாக்குதலை நடத்தி ஈரானை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கும் உயர் தளபதிகளுக்கும் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய மாளிகையிலிருந்து அந்த கட்டளை போயிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அமெரிக்கா கண்டிப்பாக தங்களை தாக்கும் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஈரானும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானும் தயாராக இருக்கிறது என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவிட வேண்டியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த தாக்குதல் மிகப்பெரிய மோசமான பின்விளைவுகளை உருவாக்கலாம் என்கின்ற அடிப்படையில்தான் அமெரிக்கா ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா அதை நாங்கள் உக்ரைனுக்காக பேசிக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய விடயம் முழு மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா நடத்த இருக்கக்கூடிய தாக்குதல் இதுவரை உலகம் பார்க்காத தாக்குதலாக இருக்கும் என்று மிரட்டலை விட்டிருக்கிறார். அங்கு ஈரானில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள், ஈரானில் இருக்கக்கூடிய அந்த உயர் தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இவைகள் அனைத்துமே புள்ளி விவரங்களாக உளவு பிரிவு அமெரிக்காவின் இராணுவத்தின் கையில் ஒப்படைத்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவலும் வருகின்றன. தாக்குதலை எப்பொழுது அமெரிக்கா தொடங்கும் என்ற கேள்வி மட்டுமே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. ஈரானும் இதை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டு இருக்கிறது. நடப்பது என்ன கோணத்தில் செல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் என்பார்.